அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல். திருக்குறள் 1101. கண்டு கேட்டுண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் மொண்டொடி கண்ணே உள. பொருள்: கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று என ஐம்பொறிகளால் அனுபவிக்கப்படும் 5 இன்பங்களும் ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்த இந்த பெங்கொருத்தியிடமே ஒரு சேர அமைந்துள்ளன என்பது பொருளாகும். பொதுவாக வெவ்வேறு பொருட்களின் மூலம் கிடைக்கும் ஐவகை இன்பங்களும் காதலியின் ஒரு சேர்வையிலேயே கிடைப்பதாக தலைவன் வியக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதையின் அருகாமையில் தனக்கு கிடைக்கும் முழுமையான இன்பத்தை, ஐம்புலன்களும் ஒரே நேரத்தில் அடையும் பரவசத்தை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். ரூபம் திருஷ்டி மனோகரம், ஸ்ரவணம் அத்யந்த மதுரம், ஸ்பர்ஷக சந்தன சீதளம், நிஸ்வாசக கமலகந்தி. விளக்கம்: உன் வடிவம் கண்ணுக்கு இனியது, உன் சொல் செவிக்கு மதுரம், உன் ஸ்பரிசம் சந்தனம் போல குளிர்ந்தது, உன் மூச்சுக்காற்று தாமரை மணம் கொண்டது. வள்ளுவர் இங்கே ஐம்புலனும் ஒழ்தொடி கண்ணே உள என்று சொல்வதை ஜெயதேவர் ஒவ்வொரு புலனுக்கும் ராதை தரும் இன்பத்தை பிரித்து காட்டி அவளே அந்த 5இன் சங்கமம் என்கிறார். காளிதாசரின் சாகுந்தலம். துஷ்யந்தன் சாகுந்தலையை பற்றி பேசும்போது அவளது ஒட்டுமொத்த அழகும் குணமும் எல்லா புலன்களுக்கும் ஒரே நேரத்தில் விருந்தளிப்பதாக குறிப்பிடுகிறார். யத் திருஷ்டம் தத் ரம்யம், யத் ஸ்ருதம் தத் சுதாசமம், சர்வ இந்திரிய சுகதாத்தா இயம் அனிர்வச்சனீயா. விளக்கம்: பார்த்தது அழகானது, கேட்டது அமிழ்தத்திற்குச் சமமானது, எல்லா இந்திரியங்களுக்கும் அதாவது புலன்களுக்கும் இன்பத்தை தரும் இவளை விவரிக்க முடியாது. வள்ளுவர் இங்கே உண்டு, உயிர்த்து, உற்று என மற்ற புலன் இன்பங்களையும் சேர்த்து கூறுவது போல காளிதாசரும் சர்வ இந்திரியம் என்ற சொல்லால் அந்த முழுமையை விளக்குகிறார். ஸ்ருங்கார ரசம். விஷய சாரூப்யம். ஸ்ருங்கார ரசத்தில் இது பஞ்ச விஷய ஆனந்தம் எனப்படும். ஐவகை இன்பங்களும் ஒரு புள்ளியில் இணைவதை அமருக சதகம் இவ்வாறு கூறுகிறது: பஞ்சதா விபக்தம் சுகம் ஏகத்ர ஸ்திதம், காந்தா சங்கமே லப்தம் லோகசார சமுச்சயம். விளக்கம்: 5 விதமாக பிரிக்கப்பட்ட உலக இன்பங்கள் அனைத்தும் ஓரிடத்தில் நிலை பெற்றுள்ளன. அது காதலியின் அணைப்பில் கிடைக்கும் உலக சாரங்களின் தொகுப்பாகும். வள்ளுவர் இங்கே மொண்டொடி என்ற சொல்லால் அவளது புற அழகைச் சுட்டி அவளிடம் ஐம்புலன் இன்பங்களும் உள என உறுதிப்படுத்துகிறார். ஒரு பொருளில் ஒரு குணம் இருப்பது இயல்பு, ஆனால் ஒரு பெண்ணிடம் ஐம்புலன் இன்பமும் இருப்பது காதலின் தனிச்சிறப்பு. திருக்குறள் 1102. பிணிக்கு மருந்து பிரமன நனியிழை, தன்னோய்க்குத் தானே மருந்து. பொருள்: உலகில் ஒரு நோய்க்கு மருந்தாக அமைவது அந்த நோயிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருளாகத்தான் இருக்கும். ஆனால் அழகிய அணிகலன்களை அணிந்த இந்த பெண்ணால் உண்டான காம நோய்க்கு அந்த நோயைத் தந்த அவளே மருந்தாகவும் இருக்கிறாள். நோயும் மருந்தும் ஒருவரிடமே இருக்கும் காதலின் விந்தையை தலைவன் வியக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதையின் பிரிவால் ஏற்பட்ட தாபம் அவளது அணைப்பால் மட்டுமே நீங்கும் என்பதை ஜெயதேவர் விஷ அமிர்த தத்துவத்தின் மூலம் விளக்குகிறார். என்ன நயன விஷேன மூர்ச்சிதோ அகம், தத் அதர அமிர்தேன ஏவ ஜீவாமி. விளக்கம்: எந்த கண்களாகிய விஷத்தால் நான் மயக்கமுற்றேனோ அதே இதழ்களாகிய அமுதத்தால் மட்டுமே நான் உயிர் பிழைக்கிறேன். வள்ளுவர் இங்கே தன்னோய்க்குத் தானே மருந்து என்று சொல்வதை ஜெயதேவர் விஷத்தைத் தந்தவளே அமுதத்தையும் தருகிறார் என்கிறார். காதலில் பாதிப்பைத் தந்தவரே தீர்வாகவும் அமையும் முரணின்பம் இது. காளிதாசரின் அபிஞான சாகுந்தலம். சகுந்தலையின் நினைவால் வருந்தும் துஷ்யந்தன் தன் வேதனைக்குக் காரணமானவளே அதை தீர்க்கும் அருமருந்து என உருகுவதை காளிதாசர் இவ்வாறு காட்டுகிறார்: யயா மே ஜனிகம் துக்கம் சா ஏவ நிர்வாண காரிணி, ந ஹ்யா அந்யஹ சமயதே தாபம் சந்தன அனுலேபனாத் அப்யதி. விளக்கம்: யார் எனக்கு இந்த துயரத்தைத் தந்தாளோ அவளே எனக்கு அமைதியைத் தருபவள், நிர்வாணக்காரிணி. சந்தன குழம்பால் கூட தீர்க்க முடியாத இந்த தாபத்தை அவளது ஸ்பரிசம் மட்டுமே தீர்க்கும். வள்ளுவர் இங்கே பிணிக்கு மருந்து பிரமன் என்று சொல்லி காதலில் மட்டும் அந்த விதியே மாறுகிறது என்பதை சொல்வதை காளிதாசரும் வழிமொழிகிறார். ஸ்ருங்கார ரசம் அல்லது வைத்தியராக பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது தர்ம வியதிரேகம் அல்லது அத்தியாத்ம ஸ்ருங்காரம் எனப்படும். ஒரு பொருளே வாதிப்பாகவும் தீர்வாகவும் அமையும் நிலையை
அமுருக்க சதகம் இவ்வாறு கூறுகிறது: யஹ கர்த்தா ச ஏவ ஹர்த்தா காம வியாதௌ வைத்ய வைத்யௌ ந பின்னௌ. விளக்கம்: யார் நோயை செய்தாரோ அவரே அதை துடைப்பவர். காம நோயை பொறுத்தவரை நோயாளியும் பாதிப்பும் மருத்துவரும் வேறல்ல. வள்ளுவர் இங்கே அணியிழை என்று தலைவியை சுட்டுவதன் மூலம் அவளது தோற்றமே நோயை தந்தாலும் அந்த தோற்றத்தின் அண்மையே மருந்தாகிறது என்கிறார். மருந்தைத் தேடி எங்கும் அலையத் தேவையில்லை, அவளது அருகாமையே சஞ்சீவி. திருக்குறள் 1103. தாம் வீழ்வார் மென்தோட்டு துயிலின் இனிதுகோ தாமரைக் கண்ணான் உலகு. பொருள்: தாம் விரும்பும் காதலியின் மென்மையான தோள்களைத் தழுவி துயிலும் இன்பத்தை விட அந்த தாமரைக் கண்ணனாகிய திருமாலின் உலகம், வைகுந்தம் அத்துணை இனிமையானதோ? நிச்சயமாக இருக்க முடியாது. இல்லற இன்பத்தின் உச்சத்தை பேரின்பமாகிய முக்தி நிலையோடு ஒப்பிட்டு காதலியின் அணைப்பே சிறந்தது என தலைவன் துணியும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். கிருஷ்ணனே ஆனந்தத்தின் வடிவம் என்றாலும் ராதையின் தோள்களில் சாய்ந்திருக்கும் இன்பமே தனக்கு மேலானது என்று ஜெயதேவர் பாடுகிறார். த்யஜது வசனம் முக்தி வசனம் கிம் ஸ்வர்க சுகேன தவ புஜலதா பந்தனே அஸ்மி பரமபத பாக்கி. விளக்கம்: முக்தியைப் பற்றிய பேச்சை விடு, ஸ்வர்க்க இன்பத்தால் என்ன பயன்? ராதையே, உன் தோள்களாகிய கொடிகளுக்குள் கட்டுண்டு கிடப்பதே நான் அடையும் பரமபதம், வைகுந்தம். வள்ளுவர் இங்கே தாமரை கண்ணான் உலகு என்று குறிப்பிடுவதை ஜெயதேவர் பரமபதம் என்கிறார். இறைவனின் உலகத்தை விட காதலியின் தோள் அணைப்பே பெரியது என்பது இருவரது ஒருமித்த கருத்து. காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். மன்னன் புரூரவா ஊர்வசியின் அணைப்பில் இருக்கும்போது தேவேந்திரனின் ஸ்வர்க்க இன்பம் கூட இதற்கு ஈடாகாது என வியப்பதை காளிதாசர் இவ்வாறு விளக்குகிறார்: ந ஸ்வர்கஹ ந ச மோக்ஷஹ அயம் பிரியாயாக ஆலிங்கனம் ஏவ சர்வம் சுகமயம். விளக்கம்: இது ஸ்வர்க்கமும் அல்ல, மோக்ஷமும் அல்ல, ஆனால் காதலியின் அணைப்பு, ஆலிங்கனம் இவை அனைத்தையும் விட மேலான சுகமுடையது. வள்ளுவர் இங்கே இனிது கொள், இனிமையானதோ என்று ஒரு வினாவாக கேட்டு உலகியல் இன்பத்தின் முன் விண்ணுலக இன்பம் தோற்பதை உணர்த்துகிறார். காளிதாசரும் சர்வம் சுகமயம், எல்லா சுகமும் இதிலேயே அடக்கம் என்கிறார். ஸ்ருங்கார ரசம் ஜீவன் முக்தி பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது சமாதி சுகம் அல்லது ஜீவன் முக்தி எனப்படும். காதலின் உச்சத்தில் உலகையே மறப்பதை அமருக சதகம் இவ்வாறு கூறுகிறது: தியாயந்தி யோகினஹ முக்திம் அயம் து காந்தா பரிஷ்வங்கம் யத்ர ந காலஹ ந தேசஹ ந ச ஜன்ம மரண பயம். விளக்கம்: யோகிகள் முக்தியை தியானிக்கட்டும், ஆனால் இவனோ காதலியின் தழுவலை நாடுகிறான். இங்கே காலமில்லை, இடமில்லை, பிறப்பு இறப்பு பயமும் இல்லை. வள்ளுவர் இங்கே மென்தோள் துயில் என்று குறிப்பிடுவது அந்த தழுவலில் கிடைக்கும் அமைதி முக்திக்கு நிகரானது என்பதைக் காட்டுகிறது. தாமரைக் கண்டான் உலகு என்பது அந்த தழுவலுக்கு ஈடாகாது என்பதே வள்ளுவத்தின் ஆணித்தரமான முடிவு. திருக்குறள் 1104. நீங்கிற் செரூவும் குறுகுங்கார் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவை. பொருள்: நெருப்பானது தன்னை நீங்கினால் குளிரும், நெருங்கினால் சுடும். ஆனால் இவளோ தன்னை விட்டு நீங்கினால் சுடுகின்றாள், நெருங்கி அணைத்தால் குளிர்கின்றாள். இத்தகைய விந்தையான நெருப்பை இவள் எங்கே பெற்றாள்? தீயின் இயல்புக்கு நேர்மாறான இயல்பைக் கொண்ட காதலியின் அணைப்பை தலைவன் வியக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம். கிருஷ்ணன். ராதையின் பிரிவை ஒரு தகிக்கும் நெருப்பாகவும் அவளது அணைப்பை தணிக்கும் மருந்தாகவும் ஜெயதேவர் வர்ணிக்கிறார். விலாச விபினே தவ விரக தகனக தகதி மாம் ஆலிங்கனே து சீதல ஸ்நபனமிவ மண்யே. விளக்கம்: ராதையே, உன்னை பிரிந்திருக்கும்போது பிரிவாற்றாமை எனும் தீ விரக தகனக என்னை எரிக்கிறது. ஆனால் உன்னை அணைக்கும்போது குளிர்ந்த நீரில் மூழ்கியதைப் போல உணர்கிறேன். வள்ளுவர் இங்கே நீங்கின் தெரூவும் என்று சொல்வதை ஜெயதேவர் விரக தகனக என்கிறார். உலகியல் தீ சுடும், ஆனால் காதல் தீ
பிரிவில் சுட்டு அணைப்பில் குளிர்விக்கும் விந்தையை இருவரும் நயமாக கூறுகின்றனர். காளிதாசரின் விக்ரமோர்வசியம். ஊர்வசியை பிரிந்து வாடும் குரூரவா அவளது நினைவும் அருகாமையும் தரும் முரண்பட்ட உணர்வுகளை காளிதாசரின் வரிகளில் இவ்வாறு வெளிப்படுத்துகிறான். தூரஸ்தாத் தஹதி பார்ஸ்வஸ்தா நிர்வாபயதி அபூர்வ அக்னிரூபா இயம் மன்மத விஷயே. விளக்கம்: தூரத்திலிருக்கும்போது எரிக்கிறாள், பக்கத்தில் வரும்போது அணைக்கிறாள். மன்மத உலகத்தில் இவள் ஒரு அபூர்வமான நெருப்பு வடிவம், அபூர்வ அக்னிரூபா. வள்ளுவர் இங்கே தீ யாண்டு பெற்றாள் இவள் என்று வியந்து கேட்பதை காளிதாசர் அபூர்வ அக்னி என்ற சொல்லால் வழிமுடிகிறார். சிருங்கார ரசத்தில் இது வைலக்ஷண்ய பாவம் எனப்படும். ஒன்றுக்கொன்று முரணான குணங்கள் ஓரிடத்தில் இருப்பது. அமருக சதகத்தின் ஒரு பாடல். யக பாவக சக ஏவ ஹிமகரக ஸ்பர்சே அமிர்தம் யோகே சுதா வியோகே ஜ்வாலா. விளக்கம்: யார் நெருப்பாக இருக்கிறாரோ அவரே சந்திரனாகவும் இருக்கிறார். தீண்டினால் அமுதம், இணைந்தால் இன்பம், பிரிந்தால் அது தகிக்கும் நெருப்புப் பிழம்பு. வள்ளுவர் இங்கே குறுகுங்கால் தண்ணென்னும் என்று குறிப்பிடுவது காதலியின் அணைப்பு தரும் மன அமைதியையும் உடலின் குளிர்ச்சியையும் குறிக்கிறது. வழக்கமான தீயானது சுட சுட துயரம் தரும், ஆனால் இந்த காதல் தீ சுட சுட இன்பம் தரும் என்பது இதன் உட்பொருள். திருக்குறள் 1105. வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோள். பொருள்: பூக்களை அணிந்து கூந்தலையுடைய இவளுடைய தோள்கள் அணைக்க விரும்பிய போதெல்லாம் அந்தந்த நேரத்திற்குத் தக்கவாறு புதிய புதிய இன்பங்களைத் தருகின்றன. காதலியின் அணைத்து என்பது ஒருமுறை அனுபவித்து சலிப்பதல்ல, அது ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அனுபவத்தையும் வேண்டிய இன்பத்தையும் தருவதாக தலைவன் உணர்கிறான். ஜெயதேவரின் கீதகோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதையின் அணைப்பு ஒவ்வொரு கணமும் தனக்கு புதுமையான ரசத்தை தருவதாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். க்ஷணே க்ஷணே யன் நவதாம் உபைதி ததேவ ரூபம் ரமணீயதாயாக. விளக்கம்: எது ஒவ்வொரு கணமும் புதிய அழகை பெறுகிறதோ அதுவே உண்மையான அழகு. ராதையே, உன் அணைப்பில் நான் காணும் இன்பம் ஒவ்வொரு முறையும் புதியதாக மலர்கிறது. வள்ளுவர் இங்கே அவையவை போலும், அந்தந்த இன்பங்களைப் போலவே இருக்கும் என்று குறிப்பிடுவதை ஜெயதேவர் நவதாம், புதியது அல்லது நவீனம் என்ற சொல்லால் விளக்குகிறார். காளிதாசரின் குமார சம்பவம். பார்வதி பரமேஸ்வரர் பல காலம் அணைப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த இன்பம் சற்றும் குறையாமல் எப்போதும் முதல் முறை அனுபவிப்பது போன்றே இருந்ததை காளிதாசர் விளக்குகிறார். நவ நவ ரச தாரிணி புனக புனக அனுபூத சார சங்கிரஹ ந கதாபி திருப்திஹி ஜாயதே. விளக்கம்: மீண்டும் மீண்டும் அனுபவித்தாலும் அதன் சாரம் குறையாமல் புதிய புதிய ரசங்களை தருவதால் அவர்களுக்கு திருப்தி என்பதே ஏற்படவில்லை. வள்ளுவர் இங்கே வேட்ட பொழுதின் விரும்பிய போதெல்லாம் என்று சொல்வது அந்த இன்பத்தின் மாறாத புதுமையை குறிக்கிறது. காளிதாசரும் இதே நவ நவ புத்தம் புதிய என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். ஸ்ருங்கார ரசம் நவ அனுராகம். ஸ்ருங்கார ரசத்தில் இது புனருக்த ரசம் எனப்படும். அமுரக சதகத்தின் ஒரு பாடல். பரிஷ்வங்கம் ஏகம் ததாபி அநேகம் ருச்சிபேதேன நவம் நவம் பிரகாசதே. விளக்கம்: அணைப்பு ஒன்றே என்றாலும் அது தரும் இன்பம் அநேகம், பலவிதம். சுவைக்கும் விருப்பத்திற்கு ஏற்ப அது ஒவ்வொரு முறையும் புதியதாகவே பிரகாசிக்கிறது. வள்ளுவர் இங்கே தோட்டார் கதுப்பினாள் மலரணிந்த கூந்தலாள் என்ற அடையாள் அவளது தோற்றமே பொலிவு மாறாதது என்பதையும், அவளது தோள்கள் தரும் இன்பம் காலத்திற்கும் சூழலுக்குமேற்ப தலைவன் வேண்டுவனவற்றை தரும் கற்பகமரம் போன்றது என்பதையும் உணர்த்துகிறார். திருக்குறள் 1106. ஒருதோறு உயிர்த்தளிர்ப்பத் தீண்டலால் பேதைக்கு அமுதினி என்றன தோள். பொருள்: தீண்டும் போதெல்லாம் என் உயிர் தளிர்க்கும்படி இன்பம் தருவதால் இந்த பேதையின் தோள்கள் அமிழ்தத்தினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அமிழ்தம் உண்டால் உயிர் நிலைக்கும் என்பது ஐதீகம். ஆனால் இவளது தோள்கள் தீண்டினாலே
வாடிய உயிர் மீண்டும் தளிர்க்கிறது என தலைவன் வியக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதையின் கரங்கள் மற்றும் அணைப்பு தன் வாடிய உடலுக்கு உயிர் தரும் மருந்தாக இருப்பதை ஜெயதேவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். கரதல சரசிஜ சம்வாஹனேன வினிவாரய மம தாபம் தவ புஜயுகலம் அமித அமிர்த சாரம் இதி மன்யே. விளக்கம். ராதையே, உன் தாமரை போன்ற கரங்களின் வருடல் என் தாபத்தை தணிக்கிறது. உன் இரு தோள்களும் அளவில்லாத அமிழ்தத்தின் சாரத்தை கொண்டவை என்று நான் எண்ணுகிறேன். வள்ளுவர் இங்கே அமிழ்தின் இயன்றன என்று சொல்வதை ஜெயதேவர் அமிர்தசாரம் என்கிறார். அமிழ்தம் எப்படி மரணத்தை தவிர்க்குமோ அப்படியே இவளது தீண்டல் காதலால் வாடும் உயிருக்கு வாழ்வளிக்கிறது. காளிதாசரின் மாளவிகாக்னி மித்ரம். தலைவியின் தீண்டல் ஒரு வாடிய கொடிக்கு நீர் பாய்ச்சுவதைப் போல இருப்பதை காளிதாசர் ஒரு நேர்த்தியான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். ஸ்பர்சேன பிராணப்பிரத லக்ஷணேன கிம் இதி சஞ்சீவனி ஔஷதம் தவ அங்க சங்கஹ. விளக்கம். உயிர் கொடுக்கும் தன்மையுள்ள உன் தீண்டல், அதாவது ஸ்பர்சேன பிராணப்பிரத, இறந்தவரை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவனி மருந்தோ, அதாவது சஞ்சீவனி ஔஷதம். வள்ளுவர் இங்கே உயிர் தளிர்ப்ப என்று குறிப்பிடுவதை காளிதாசர் பிராணப்பிரத என்கிறார். தீண்டலால் உயிர் வளரும் விந்தையை இருவரும் ஒரு சேர போற்றுகின்றனர். சிருங்கார ரசம் சஞ்சீவன பாவம். சிருங்கார ரசத்தில் இது ஸ்பர்ச அமிர்தம் அல்லது உஜ்ஜீவன பாவம் எனப்படும். ஒருவரின் அருகாமையும் தீண்டலும் ஒரு மனிதனின் உணர்வுகளை எப்படி மீட்டெடுக்கின்றன என்பதை அமுரக சதகம் இவ்வாறு கூறுகிறது. யன் முடித்தம் தத் புஷ்பிதம் யன் மிருதம் தத் ஜீவிதம் தவ பரிஷ்வங்கேன மம ஆத்மா புனக ஜாயதே. விளக்கம். எது வாடியதோ அது மலர்கிறது, எது இறந்ததோ அது உயிர் பெறுகிறது. உன் அணைப்பால் என் ஆத்மா மீண்டும் பிறக்கிறது. வள்ளுவர் இங்கே உருதோறு என்ற சொல்லால் இது ஒருமுறை மட்டும் நடக்கும் அதிசயம் அல்ல, ஒவ்வொரு தீண்டலிலும் நிகழும் தொடர் புத்துயிர் என்பதை விளக்குகிறார். பேதை என்று தலைவியை சொல்வது அவள் அறியாமலேயே இவ்வளவு பெரிய ஆற்றலை பெற்றிருக்கிறாள், அதாவது அமிழ்தத் தோள்களை பெற்றிருக்கிறாள் என்பதை குறிக்கிறது. திருக்குறள் 1107. தம்மில் இருந்து தமது பாத்துண்டற்றா அம்மா வரிவை முயக்கு. பொருள். தன் வீட்டிலிருந்து தான் உழைத்து தேடிய பொருளை மற்றவர்களுக்குப் பகிர்ந்து கொடுத்து பின் எஞ்சியதை உண்ணும் இன்பத்தைப் போன்றது அழகிய மாநிறம் கொண்ட இந்த பெண்ணின் அணைப்பு தரும் இன்பம். அறவழியில் வரும் இன்பமே நிலையானது. பிறருக்குப் பகிர்ந்துண்டு வாழும் இல்லறத்தானின் மன நிறைவை இந்த பெண்ணின் அணைப்பு தருகிறது என தலைவன் போற்றும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதையின் அணைப்பை ஒரு புண்ணியச் செயலின் பலனாக கிருஷ்ணன் கருதுவதை ஜெயதேவர் தர்ம கர்ம பல தத்துவத்தின் மூலம் வர்ணிக்கிறார். யன் நிகதித தர்ம கர்ம பலரூபம் தவ புஜ யுகலம் அஹோ லாவண்யமயம். விளக்கம். ராதையே, அறவழியில் நின்றால் கிடைக்கும் பெரும் பலனை தர்ம பல ரூபம் போன்றது உன்னுடைய இந்த அழகிய தோள்களின் அணைப்பு. வள்ளுவர் இங்கே தமது பாத்துண்டு என்று பகிர்ந்துண்ணும் அறம் என்று சொல்வதை ஜெயதேவர் தர்ம கர்ம பலன் என்கிறார். சுயநலமற்ற தர்மத்தின் பயன் எப்படி மனதிற்கு தூய்மையான இன்பத்தை தருமோ அப்படியே காதலியின் அணைப்பும் அமைகிறது என்பது இருவரின் கருத்து. காளிதாசரின் ரகுவம்சம். திலீப சக்கரவர்த்தியின் இல்லற வாழ்வை வர்ணிக்கும்போது அறமும் இன்பமும் எவ்வாறு பின்னிப் பிணைந்துள்ளன என்பதை காளிதாசர் விளக்குகிறார். அர்த்தக காமோபி தர்ம சங்கிரஹேண
பிரியாயாக சங்கமம் அத்யந்த நிர்மலம். விளக்கம்: அறத்தோடு கூடிய பொருளும் இன்பமுமே சிறந்தவை. காதலியின் அந்த சேர்க்கை அறநெறி தவறாததால் மிகவும் பரிசுத்தமானது, நிர்மலம். வள்ளுவர் இங்கே தம்மில் இருந்து என்று, தன் இல்லறத்தில் இருந்து என்று குறிப்பிடுவதை காளிதாசர் தர்ம சங்கிரகம் என்கிறார். உழைத்து பகிர்ந்துண்ணும் இன்பத்திற்கு ஈடாக காதலியின் அணைப்பை வள்ளுவர் வைப்பது மிக உயர்ந்த இல்லற சிந்தனையாகும். ஸ்ருங்கார ரசம், புண்ணிய அனுராகம். ஸ்ருங்கார ரசத்தில் இது தார்மிக ஸ்ருங்காரம் எனப்படும். ஒரு செயலின் நட்பலனாக இன்பத்தை அனுபவிப்பதை அமருக சதகம் இவ்வாறு கூறுகிறது: யதா தான சுகம் லோகே யதா தர்ம சுகம் ஹ்ருதி ததா ஏவ காந்தா முயக்கு பரம சந்தோஷதாயகம். விளக்கம்: உலகில் தானம் செய்வதால் வரும் இன்பமும் இதயத்தில் அறத்தால் வரும் இன்பமும் எப்படியோ அப்படியே காதலியின் அணைப்பு மேலான சந்தோஷத்தை தருகிறது. வள்ளுவர் இங்கே அம்மா வரிவை என்று, அழகிய மாநிறம் கொண்ட இளம் பெண் என்று தலைவியைச் சுட்டி, அவளது அணைப்பு வெறும் உடல் சார்ந்ததல்ல, அது ஒருவன் செய்த நற்செயலின் பலனாக கிடைக்கும் ஆத்மார்த்தமான மனநிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பதை உணர்த்துகிறார். திருக்குறள் 1108. வீழும் இருவர்க்கினிதே வழியிடை போழப்படா ஆமுயக்கு. பொருள்: ஒருவரை ஒருவர் ஆழமாக விரும்பும் இருவர் தங்களுக்கிடையே காற்று கூட நுழைய முடியாதபடி அத்தனை நெருக்கமாக இறுகத் தழுவும் அந்த அணைப்பு, முயக்கு மிகவும் இனிமையானது. காதலர்களுக்கு இடையே ஒரு சிறு இடைவெளி கூட, காற்று கூட புக முடியாத நிலை இருப்பதை மனம் விரும்புவதில்லை என்ற தழுவலின் தீவிரத்தை தலைவன் விளக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதையின் அணைப்பில்தான் ஒன்றிப் போவதையும் அங்கோர் இடைவெளி இருப்பதை மன்மதன் கூட விரும்பமாட்டான் என்பதையும் ஜெயதேவர் வர்ணிக்கிறார். நிவிட புஜ பந்தனேன ந வாயுஹு நச்ச காமோபி அந்தரே ஏகீ பாவ பிரசாதேன த்வைதம் ந ஜாயதே. விளக்கம்: கைகள் இறுகக் கட்டிய இந்த அணைப்பில் காற்றோ அல்லது மன்மதனோ நுழைய முடியாது. இந்த ஒன்றிப்போதலால் அங்கே இரண்டு என்ற நிலையே மறைந்துவிடுகிறது. வள்ளுவர் இங்கே வழியிடை போழப்படா என்று, காற்று இடை புகாத என்று குறிப்பிடுவதை ஜெயதேவர் ந வாயுஹு என்கிறார். தழுவலின் நோக்கம் இரு உடல்கள் ஒன்றாவது என்பது இருவரின் ஒருமித்த கருத்து. காளிதாசரின் விக்ரமோர்வசீயம். புரூரவா ஊர்வசியை அணைக்கும்போது அந்த நெருக்கம் எவ்வளவு திண்மையானது என்பதை காளிதாசர் ஒரு நேர்த்தியான உவமையால் விளக்குகிறார். நயன நிஷேகாத்ம மத்யே ந ஸ்திதம் அந்தரம் கிஞ்சித் வாயு கதிஹி அபி ந லப்யதே அஸ்மின் திருடமுயக்கே. விளக்கம்: கண்களால் தொடங்கி அணைப்பில் முடிந்த இந்த நெருக்கத்தில் ஒரு சிறு துளி இடைவெளி கூட இல்லை. இந்த காதற் போரில் காற்றின் கதி கூட தடைபட்டு போகிறது. வள்ளுவர் இங்கே வீழும் இருவர் என்று சொல்வது போல காளிதாசரும் திருட முயக்கம் என்று அந்த பிணைப்பின் வலிமையைச் சொல்கிறார். ஸ்ருங்கார ரசம் ஏகீ பாவ பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது காடா ஆலிங்கனம் எனப்படும். காதலர்கள் இரண்டு உடல்கள் அல்ல, ஒரே ஆன்மா என்பதை அமுரக சதகம் இவ்வாறு கூறுகிறது: யதா அந்தரே வளியுஹு அபி ந பிரவிஷதி ததா ஏவ ஆலிங்கன சாரக சித்தக இதி மன்யே. விளக்கம்: எப்போது இருவருக்கு நடுவே காற்று கூட நுழைய முடியவில்லையோ அப்போதுதான் அந்த அணைப்பின் சாரம் முழுமை பெறுகிறது. வள்ளுவர் இங்கே இனிதே என்ற சொல்லால் அந்த நெருக்கம் தரும் பாதுகாப்பு உணர்வையும் இன்பத்தையும் ஒரு சேர குறிக்கிறார். காற்று புகாத அந்த அணைப்பு உலகத்தையே வெளியே நிறுத்திவிட்டு காதலர்களை மட்டும் ஒரு தனி பிரபஞ்சத்தில் ஆழ்த்துகிறது. திருக்குறள் 1109. ஊடலுணர்தல் புணர்தலிவை காமம் கூடியார் பெற்ற பயன். பொருள்: காதலர்களிடையே ஏற்படும் சிறு பிணக்கு, அந்த பிணக்கை நீக்கித் தெளிதல்
அதன் பின்னர் இருவர் மீண்டும் கூடுதல் ஆகிய இந்த மூன்றும்தான் ஒருவரையொருவர் கூடிய காதலர்கள் அடையும் உண்மையான காம இன்பப் பயனாகும். கூடல் மட்டுமே இன்பமல்ல, ஊடலும் அதன் பின் நிகழும் சமாதானமுமே காதலின் சுவையை அதிகப்படுத்துகின்றன என தலைவன் உணர்த்தும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதை கொண்ட கோபமும் பிறகு அவளை கெஞ்சி சமாதானப்படுத்துவதும் இறுதியில் அவர்கள் இணைவதும் காதலின் பரிபூரண நிலை என்பதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். மானே வினிகித மனசி அனுநய வசனே மதுரே ஆலிங்கனேது சித்தே காமபலம் இதமேவ. விளக்கம்: மனதில் கொண்ட கோபமும் மானம் ஊடலும் அதை தணிக்கும் மதுரமான சொற்களும் அனுநயம் உணர்தலும் இறுதியில் கைகூடும் அணைப்புமே காதலின் முழுமையான பலன் காமபலம் என்கிறார். வள்ளுவர் இங்கே காமம் கூடியார் பெற்ற பயன் என்று குறிப்பிடுவதையே ஜெயதேவர் காமபலம் என்கிறார். ஊடலில்லாமல் கூடல் முழுமை பெறாது என்பது இருவரின் கருத்து. காளிதாசரின் மேகதூதம். பிரிவில் இருக்கும் யக்ஷன் தன் மனைவியிடம் மீண்டும் சேரும்போது நிகழும் ஊடல் கலந்த இன்பத்தை நினைத்துப் பார்ப்பதை காளிதாசர் விளக்குகிறார். ஈர்ஷ்யா விஷாத சமிதம் புனசங்கம சுகம் ரதி சாரஸ்ய சர்ம லக்ஷ்யம் இதி வித்மஹ. விளக்கம்: சிறு பொறாமையும் கோபமும் தணிந்து மீண்டும் இணையும் இன்பமே காதலின் உச்சகட்ட லட்சியம், சர்ம லட்சியம். வள்ளுவர் இங்கே ஊடல் உணர்தல் புணர்தல் என வரிசைப்படுத்துவது போல காளிதாசரும் கோபத்திலிருந்து இன்பத்திற்கு செல்லும் அந்த பாதையே ரதி சாரம், காமத்தின் சாரம் என்கிறார். ஸ்ருங்கார ரசம், ஊடலின் சுவை. இது மான ஸ்ருங்காரம் அல்லது ரோஷ மிஸ்ரித ரதி எனப்படும். ஒரு சிறிய சண்டை காதலை எப்படி மெருகேற்றுகிறது என்பதை அமருக சதகம் இவ்வாறு கூறுகிறது. கோபக அக்னிஹி வச்சனம் ஜலம் முயக்குஹு அமிர்தம் ஏதத் த்ரயம் மிலித்வா காமயக்ஞக சம்பூர்ணக. விளக்கம்: கோபம் நெருப்பு போன்றது, சமாதானம் நீர் போன்றது, அணைப்பு அமிர்தம் போன்றது. இந்த மூன்றும் இணைந்தால்தான் காம வேள்வி காம யக்ஞம் முழுமை பெறுகிறது. வள்ளுவர் இங்கே பயன் என்ற சொல்லால் வெறும் கூடல் இன்பத்தை விட ஊடி உணர்ந்து கூடுவதே ஆத்மார்த்தமான திருப்தியை தரும் என்கிறார். உணர்தல் என்பது இங்கே உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனங்கள் ஒன்றையொன்று மீண்டும் புரிந்து கொள்ளும் நுட்பமான நிலையாகும். திருக்குறள் 1110. அரிதோறு அறியாமை கண்டற்றார் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. பொருள்: மேன்மேலும் நூல்களை கற்க கற்க முன்னிருந்த அறியாமை புலப்படுவது போல சிறந்த ஆபரணங்களை அணிந்த இவளை நெருங்கி அணைக்க அணைக்க முன்பு அறியாத புதிய புதிய இன்பங்கள் காமம் எனக்கு புலப்படுகின்றன. அறிவும் காதலும் அனுபவிக்க அனுபவிக்க தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்ளும் தன்மையுடையவை என தலைவன் வியக்கும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதையின் அணைப்பில்தான் காணும் இன்பம் எப்போதும் முடிவற்றதாகவும் ஒவ்வொரு முறையும் புதிய உண்மைகளை திறப்பதாகவும் ஜெயதேவர் வர்ணிக்கிறார். யதா யதா அனுபவாமி தவ அனுராகரசம் ததா ததா அபூர்வ ஞானம் இவ மம ஜாயதே. விளக்கம்: ராதையே, உன் காதலெனும் ரசத்தை நான் எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு அபூர்வ ஞானம் பிறக்கிறது. வள்ளுவர் இங்கே அரிதோறு அறியாமை கண்டற்றால் என்று சொல்வதை ஜெயதேவர் அபூர்வ ஞானம் என்கிறார். அறிவு எப்படி ஆழமாக செல்ல செல்ல விரிவடையுமோ அப்படியே காதலியின் அணைப்பும் புதிய புதிய உணர்வுகளை பிறக்கிறது. காளிதாசரின் குமார சம்பவம். பார்வதியும் பரமேஸ்வரனும் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு இணையும்போது அந்த இன்பம் முடிவில்லாத கலைகளை கற்பது போன்றது என காளிதாசர் விளக்குகிறார். ந வித்யா பாரமிவ காம சுவக் சாகரே நித்ய நவ அனுபவக ஜாயத்தே சதா. விளக்கம்: கல்வியின் எல்லைக்கு எப்படி ஒரு முடிவு இல்லையோ அப்படியே காமக்கடலிலும் முடிவு என்பதே இல்லை. அங்கே எப்போதும் நித்தியமான புதிய அனுபவங்களே கிடைக்கின்றன. வள்ளுவர் இங்கே அரிதோறு, அதாவது அறியும்போதெல்லாம் என்ற உவமையை கையாள்வது போல காளிதாசரும் வித்யா என்பதை காதலுக்கு ஓமையாக்குகிறார். ஸ்ருங்கார ரசம். ஞான அனுராகம். ஸ்ருங்கார ரசத்தில் இது அனந்த ரசம் எனப்படும்.
கற்றறிந்தவனுக்கு கல்வி தரும் இன்பத்தை அமுரக சதகம் இவ்வாறு கூறுகிறது. யதா ஞானினக ஞான விகாசே ந திருப்திஹி ததா ஏவ காமினக காண்டா சங்கமே ந வினாமக. விளக்கம்: ஒரு ஞானிக்கு அறிவு வளர வளர எப்படி திருப்தி ஏற்படுவதில்லையோ அப்படியே காதலனுக்கு தன் காதலியின் அணைப்பில் ஒருபோதும் சலிப்பு ஏற்படுவதில்லை. வள்ளுவர் இங்கே செறிதோறும், அதாவது நெருங்கும் போதெல்லாம் என்ற சொல்லால் ஒவ்வொரு அணைப்பும் ஒரு புதிய பாடம் போல புதிய இன்பத்தை வழங்குகிறது என்கிறார். சேயழை என்பதால் அவள் புறத்தே மட்டும் மெருகேறவில்லை, அகத்தே அவள் தரும் இன்பமும் அனுபவிக்க அனுபவிக்க விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பது இதன் உட்பொருள். 111 புணர்ச்சி மகிழ்தல். ஜீவாத்மா பரமாத்மா சங்கமம். முன்னுரையில் நாம் கண்டபடி இன்பத்துப்பால் என்பது வெறும் உடல் சார்ந்த வேட்கை அல்ல. அது நான் என்ற அகங்காரத்தை காதலில் கரைத்து இறைநிலையை அடையும் ஒரு ஆன்மீக தியானம் ஆகும். இந்த அதிகாரத்தில் தலைவனும் தலைவியும் இணைவதை பாடுவது ஒரு பக்தன் ஜீவாத்மா தன் பகவானுடன் பரமாத்மா ஒன்றிப் பேரின்பம் அடையும் நிலைக்கு சமமானது. அத்வைத அனுபவம். இரண்டற்ற நிலை. உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையுடை எம்மிடை நட்பு. குரல் 1109. உடலும் உயிரும் எப்படி வேறல்லவோ அப்படியே தலைவனும் தலைவியும் ஒன்றாகிவிட்டார்கள். ஆன்மீக பொருள். இதுவே அத்வைத நிலை. இருவர் வேறு உயிர் ஒன்று என்ற நிலையை நோக்கி ஆன்மா நகரும்போது அங்கே நான் என்ற அகங்காரம் அழிந்து நாம் என்ற தெய்வீக ஒருமை பிறக்கிறது. 2. அறிதோறும் அறியாமை. ஞானத்தின் ஆழம். தலைவியிடம் இன்பம் நுகரும்போது அது கற்க கற்க தெரியவரும் அறியாமையைப் போல புதிய புதிய இன்பங்களை தருகிறது. குரல் 1110. ஆன்மீக பொருள். இறைவனை அறிய முற்படும்போது அவனது அளவற்ற தன்மையால் இன்னும் அறிய வேண்டியதை கோடி எனத் தோன்றும். இது ஒரு ஞானியின் தேடலை போன்றது. எவ்வளவு அறிந்தாலும் இறைவனின் பேரழகு புதிய பரிமாணங்களையே காட்டும். 3. ஐம்புலன்களின் ஒருமுகப்படுதல். கண்டல், கேட்டல், உயிர்த்தல், உற்றல், சுவைத்தல் ஆகிய ஐம்புலன்களின் இன்பமும் இவளிடம் மட்டுமே கிடைக்கிறது என்கிறார் வள்ளுவர். குரல் 1101. ஆன்மீக பொருள். சிதறியோடும் புலன் உணர்ச்சிகளை ஒருமுகப்படுத்தி அதை ஒரு தனித்த தெய்வீக பொருளிடம் செலுத்துவதே யோகம். புலன்களை அடக்குவது என்பது அவற்றை அழிப்பது அல்ல, அவற்றை இறைவனிடம் நல்வழிப்படுத்துவது என்பார் வள்ளுவர். 4. பிணிக்கு மருந்தாகும் காதலி. நோய் செய்தவளே அதற்கு மருந்தாகவும் இருப்பது போல தலைவி இருக்கிறாள். குரல் 1102. ஆன்மீக பொருள். பகவான் தன் மாயையால் பக்தனை ஈர்த்து வருத்துகிறான். அதே சமயம் அவனது அருளே அந்த துயரத்தை தீர்க்கும் மருந்தாகவும் அமைகிறது. இது முள்ளால் முள்ளெடுக்கும் ஆன்மீக வித்தை. 5. தாமரை கண்ணான் உலகம். தன் காதலியின் தோளை சேரும் இன்பம் தாமரை கண்ணான் திருமால் வாழும் உலகத்தை விட மேலானது என்கிறார் தலைவன். குரல் 1103. ஆன்மீக பொருள். வேதம் கூறும் ஸ்வர்க்க இன்பத்தையே மேலானதாக கருதுபவர்கள் உண்டு. ஆனால் தூய பக்தியில் இறைவனோடு ஒன்றும் பேரின்பம் என்பது முக்தி அல்லது ஸ்வர்க்கத்தை விடவும் மேலானது என்பதை இது உணர்த்துகிறது. முடிவுரை. புணர்ச்சி மகிழ்தல் என்பது சிற்றின்பத்தை போற்றும் பகுதி அல்ல. அது தர்மத்தோடு பிணைக்கப்பட்ட காதலின் வழியாக பேரின்பப் பெருவெளியை தொடும் ஒரு அன்பு யோகம். காமத்தை புனிதமான பக்தியாக மாற்றி பின் பேரின்பமாக உருமாற்றும் வித்தையை இங்கே காணலாம்.